ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 18/4/2024 வியாழக்கிழமை. நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 5ஆம் நாள், உத்தராயணம், சுக்லபக்ஷம், தசமி, கீழ்நோக்கு நாள், உலக பாரம்பரிய தினம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். அதாவது இன்றைய தினம் தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் தெற்கு திசை நோக்கி நீங்கள் பயணம் போவதாக இருந்தால் சிறிதளவு பரிகாரமாக தைலத்தை, அதாவது நல்லெண்ணெயை கொஞ்சோண்டு தலையில வச்சுட்டு போங்க. கொஞ்சம் தான் சொன்னேன், அதுக்காக 100 கிராம் 200 கிராம்லாம் வச்சுட்டு குருஜி சொல்லிட்டார் அப்படின்னு எண்ணெய் வழியே போகக்கூடாது. சரியா? கொஞ்சோண்டு சும்மா சாஸ்திரத்துக்கு ஒரு பரிகாரத்துக்கு நம்ம பண்ணிட்டு போறோம். சரியா? சில பேர் கேட்குற, தைலம்னு போட்டிருக்கீங்களே, சொல்றீங்க தைலம்னு சொல்றீங்க, அமிர்தாஞ்சனத்தை தடவிக்கலாமான்னு. அதெல்லாம் தைலம் கிடையாது. சரியா? தைலம்ங்கிறது எண்ணெய் காப்பு. அதனால இந்த நல்லெண்ணெய் தடவிக்கிறது ரொம்ப விசேஷம். மேஷலக்னம் இருப்பு 3 நாழிகை 41 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 2 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று இரவு 8:35 மணி வரை தசமி, அதன் பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று காலை 10:55 மணி வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம். நாமயோகம் இன்று அதிகாலை 2 மணி வரை சூலம், அதன் பின்பு கண்டம். கரணம் இன்று காலை 7:47 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு இரவு 8:35 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. யோகம் இன்று காலை 10:55 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரையிலுமான அதி அற்புதமான செவ்வாய் கோரையில் திருப்பிக் கொடுப்பது உத்தமம். இன்று வியாழக்கிழமை என்பதால் குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும் நவ கிரகங்களில் உள்ள புத்திரக்காரகராகிய ஸ்ரீ குரு பகவானையும் வணங்க முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் குரு மற்றும் சூரியன், சிம்ம ராசியில் சந்திரன், கன்னிராசியில் கேது, கும்பராசியில் சனி மற்றும் செவ்வாய், மீனராசியில் ராகு, புதன் மற்றும் சுக்கிரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார் சிம்மராசியில். அதுவும் குருவோட பார்வையை வாங்கிக்கிட்டு அற்புதமான ஒரு நாள். குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிகழ்வதற்குண்டான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லை. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் எடுக்கும் காரியங்களில் திறம்பட செயலாற்றுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். வருமானம் ஓரளவிற்கு திருப்திகரமாக வந்து சேரும். மனதில் ஒருவித குழப்பம் இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத்.
எனதருமை ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா குரு பகவானின் பார்வையை வாங்கிட்டு அற்புதமா சஞ்சாரம் பண்றார். சிறிய அளவில் பயணங்கள் ஏற்படலாம். குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமை இன்னைக்கு ஓரளவுக்கு சிறப்பா இருக்கு. உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்க்கிற அந்த நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக பயண வாய்ப்புகள் மேம்படும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உற்றார் உறவினர்களின் மூலம் மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு இடமாற்றம் இனிமையாக இருக்கும். வருமானம் ஓரளவிற்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு சிறுதூர பயணங்கள் உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயற்சிகள் பலிதமாகும் நாள். சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சிம்மராசியில சந்திர பகவான் குரு பகவானின் பார்வையை வாங்கிட்டு அற்புதமா சஞ்சாரம் பண்றார். குரு பகவான் இருக்கிற இடமோ பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம். அதுக்கப்புறம் என்ன பெரிய அளவில் இன்னைக்கு நீங்க சாதிக்க போறீங்க. குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையில இன்னைக்கு ஓரளவுக்கு சிறப்பா இருக்கு. உத்தியோகத்துல முன்னேற்றம் தேடி வரும். தொழில் வியாபாரம் அருமையாக இருக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் எதிர்பார்க்கும் சில காரியங்கள் நிறைவேறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு தன்னம்பிக்கை மிளிரும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு காரியங்கள் பலிதமாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியாதிபதி இருக்கிற இடம் தனவாக்கு குடும்பஸ்தானம். 2ஆம் இடத்துல அற்புதமா சஞ்சாரம் பண்றார். குருவோட பார்வையை வாங்கிட்டு குருவோ இருக்கிற இடம் ஜீவனஸ்தானம். 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல ராகு பகவான். 3ஆம் இடத்துல கேது பகவான். இன்னைக்கு முயற்சிகள் வெற்றியடையும். மனதில் ஒருவித சந்தோஷம் குடிகொள்ளும். குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையில இன்னைக்கு சிறப்பா இருக்கு. உத்தியோகத்துல எதிர்பார்க்கிற இந்த சலுகைகள்ல இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குதூகலமாக காணப்படுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை அமையும். அலுவலகத்தில் வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கவனமா இருந்தா போறோம். ஏன்னா சந்திர பகவான் உங்க ஜென்மராசியில இருக்கார். சாதாரண ஜென்மராசியில இருந்தாலே குழப்பம் இருக்கும். சந்தோஷம் இருக்கோ இல்லையோ குழப்பமும் இருக்கும். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சந்திர பகவான் உங்க ஜென்மராசியில இருந்துட்டு குருவோட பார்வையை வாங்கிட்டு சஞ்சாரம் பண்றதுனால அற்புதமான ஒரு நாள் தான் சொல்லணும். குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் சிறு சிறு சலப்புகள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை அருமையாக இருக்கும். உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில முக்கிய முடிவுகள் காலதாமதமாகும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனக்குழப்பம் வந்து நீங்கும். வருமானம் ஓரளவிற்கு திருப்திகரமாக வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு காரியங்கள் பலிதமாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன சயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். செலவுகள் செலவுகள் செலவுகள், சந்தோஷமான செலவுகள்.
குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் சிறப்பாக இருக்குங்கிறதுனாலே இன்னைக்கு நீங்கள் ஜாலியாக வெளியில் போயிட்டு வருவீள். எப்போவுமே ஒற்றுமை அதிகமானாலே செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்து செலவு பண்ணணுமோ. அதேமாரி உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குதூகலமாக காணப்படுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சந்தோஷம் நிலவும். வருமானம் ஓரளவிற்கு வந்து சேர்ந்தாலும் செலவுகளை சமாளிக்க போராடுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார். முயற்சிகள் வெற்றியடையும். அதே மூலம் நீங்கள் எடுக்கிற காரியங்களும் இன்னைக்கு ஜெயிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த சலுகைகள்லாம் தாராளமாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக நடக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குதூகலமாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். வருமானம் பல வழிகளில் வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எந்த ஒரு காரியமும் வெற்றியை கொடுக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்போடு போராடக்கூடிய நாள். ஏன்னா இன்னைக்கு பொறுப்புகள் தேடி வரும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் இன்னைக்கு சிறு சிறு சலசலப்புகள் இருக்கலாம்ங்கிறதுனால கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் ஆற்றல் கூடும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குதூகலமாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு பொறுப்புகள் கூடும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமைக்கு பரிசு கிடைக்கும் நாள். 2 நாளாக சந்திராஷ்டிரமம் போட்டு பாடாப்படுத்தி பம்பரமாக ஆட்டி வச்சிருச்சு. நீங்களும் உருண்டு விரண்டு சமாளிச்சிட்டீங்க. எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கஷ்டங்கள் அப்பா சமாளிச்சிட்டீங்க. சில பேருக்கு கஷ்டமே இல்லைனாலும் அதுவே பெரிய ஒரு கஷ்டமாக இருந்திருக்கு. இன்னைக்கு பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையெல்லாம் இன்னைக்கு ஓயும். உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இன்னல்கள் மறையும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியம் சிறடைந்து மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனக்குழப்பம் நீங்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு இன்னல்கள் நீங்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனம் தேவைப்படும் நாள். ஏன்னா சந்திராஷ்டமம் இன்னைக்கு உங்கள் பக்கம் காத்தடிக்கிறது. அதனால என்ன பண்ணணும், கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையெல்லாம் இருக்கலாம். அதனால பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளை அனுசரித்து போங்க. தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையிலும் தலையிட வேண்டாம். அதே மாதிரி கூட்டாளிகளிடம் பகைமை பாராட்ட வேண்டாம். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகும்.
உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு காரியங்கள் தாமதமாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலகலப்பிற்கு குறைவில்லாத நாள். களத்திரஸ்தானமாகிய 7ஆம் இடத்துல சந்திர பகவான் ஸ்ட்ராங்கா சிம்மராசியில் உட்காந்துக்கிட்டு நேர 7ஆம் பார்வையை உங்க ராசியை தான் பார்க்குறாரு. மனசுல சந்தோஷத்துக்கு பஞ்சமே இருக்காது. குடும்பத்துல கணவன் மணி ஒற்றுமையில இன்னைக்கு சிறப்பா இருக்கு. உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக கேட்ட சில கோரிக்கைகள்லாம் இப்ப நிறைவேறும். தொழில் வியாபாரம் நல்லபடியா நடக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் கணவனின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பு பரிசு காத்திருக்கிறது. வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீன ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடமாகிய பகைருண ரோகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு அற்புதமா எல்லா வேலைகளையும் கடகடன்னு செய்வீங்க. குடும்பத்தில் கணவன் மணி ஒற்றுமையில இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். ஏன்னா ஜென்மராசியில ராகு பகவான், 7ஆம் இடத்துல கேது பகவான். ஆனா இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை உங்க ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருந்துட்டு கொடுக்குறாரு. அதனாலேயே குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையெல்லாம் இருந்தாலும் சூப்பராக சமாளிப்பீங்க. தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு வருமானம் அதிகரிப்பதால் கடன் சுமை குறையும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சீரடைவதற்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.